பாரிஸ் கார்டினோ டைமண்ட் மணி ஹவுஸ் மூலம் உலகெங்கும் லாபகரமாக பணம் அனுப்புங்கள். 1000 யூரோவுக்கு மேல் பணம் அனுப்புவோருக்கு கட்டணம் இல்லை. சுகாதார அமைச்சு வெளியிட்டுள்ள தகவல். கொரோனா அபாய வலய உலகளாவிய தரப்படுத்தல் பட்டியலில் ஸ்ரீலங்கா தொடர்பில் வெளியாகியுள்ள விடயம். தடுப்பூசி கண்டுபிடித்தால் மட்டுமே உலகம் இயல்பு நிலைக்கு திரும்பும். ஐநா பொதுச் செயலாளர் எச்சரிக்கை. உலகின் இன்றைய பேரழிவுக்கு சீனாவே காரணம். பல கோடி இழப்பீடுகள் வேண்டும். அமெரிக்க அதிபருக்கு சென்றது கடிதம். கொரோனா வைரஸ் பரவ காரணம் சீனாவின் ஆய்வுக்கூடமா? களத்தில் இறங்கிய அமெரிக்கா. 100க்கும் மேற்பட்டோர் பலியான பாரிய ஈஸ்டர் குண்டு தாக்குதல். சிஐடியின் விசாரணையில் ரிஷாட். முடக்க நிலையை மெதுவாக நீக்கப் போவதாக ஜேர்மன் அறிவிப்பு. போலியோவை எதிர்த்து வெற்றி கண்ட இந்த நாடு கொரோனாவிலிருந்தும் மீண்டு எழும். உலக சுகாதார அமைப்பு பாராட்டு. ஸ்ரீலங்காவில் கொரோனா தொற்றுக்குள்ளான மேலும் 2 குணமடைந்துள்ளனர் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இவர்கள் சற்று முன்னர் வெளியேறியுள்ளனர் என சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது. இதன் மூலம் ஸ்ரீலங்காவில் கொரோனா தொற்றுக்குள்ளாகி குணமடைந்தோர் எண்ணிக்கை 65ஆக அதிகரித்துள்ளது. ஸ்ரீலங்காவில் கொரோனாவினால் இதுவரையிலும் 238 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் என்பதோடு 7 பேர் மரணமடைந்துள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. கொரோனா வைரஸ் தீவிரமாக பரவும் அபாய வலய நாடுகளின் பட்டியலில் இலங்கையும் தரப்படுத்தப்பட்டுள்ளது. உலக பிரசித்தி பெற்ற ஃபோர்ப்ஸ் சஞ்சிகை வெளியிட்டுள்ள இந்த பட்டியலில் முறையே இத்தாலி, அமெரிக்கா, பிரித்தானியா நாடுகள் 1 முதல் 3 இடங்களை பிடித்துள்ளன. இந்த விடயம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் டீப் நாலேஜ் குரூப் என்கின்ற சர்வதேச நிறுவனம் நடத்திய இந்த ஆய்வில் சுமார் 20 நாடுகள் தரப்படுத்தல் அறிக்கையில் சேர்க்கப்பட்டுள்ளன. இதன்படி கொரோனா வைரஸ் அதிகமாக பரவுகின்ற அபாய வலய நாடுகளின் பட்டியலில் ஸ்ரீலங்கா 16வது இடத்தை வகிக்கின்றது. இத்தாலி 1வது இடத்தினையும், அமெரிக்கா 2வது இடத்தையும், பிரித்தானியா 3வது இடத்தையும் பிடித்திருக்கின்றது. முதல் 10 நாடுகளில் ஸ்பெயின், பிரான்ஸ், ஸ்வீடன், ஈரான், ஈக்குவடார், பிலிப்பைன்ஸ், ரோமேனியா ஆகிய நாடுகளும், அதன் பின்னரான பட்டியலில் நைஜீரியா, ரஷ்யா, பங்களாதேஷ், மெக்சிகோ, இந்தியா, ஸ்ரீலங்கா, இந்தோனேஷியா, மியான்மர், கம்போடியா மற்றும் லாவோஸ் ஆகிய நாடுகளும் காணப்படுகின்றன. ஸ்ரீலங்காவில் நேற்றைய தினம் இரவு வரை 238 கொரோனா வைரஸ் நோயாளர்கள் அடையாளம் காணப்பட்டனர். கொழும்பு, கொட்டாஞ்சேரி, பண்டாரநாயக்க மாவட்டத்திலும் இன்றைய தினம் அதிகாலை 59 வயது பெண்ணொருவர் கொரோனா வைரஸினால் பீடிக்கப்பட்ட நிலையில் அடையாளம் காணப்பட்டார். அவருக்கு 33 நாட்களுக்கு பின்னரே இப்படியான கொரோனா வைரஸின் அறிகுறிகள் தென்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதனையடுத்து கொழும்பு, பண்டாரநாயக்க மாவட்டத்தை மறு அறிவித்தல் வரை முடக்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே கொழும்பு வாழைத்தோட்டத்தின் ஒரு பகுதி நேற்று முன்தினம் முடக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையிலேயே குறித்த சஞ்சிகையின் தரப்படுத்தல் பட்டியலும் வெளியாகியுள்ளது. கொரோனா வைரசுக்கு தடுப்பூசி கண்டுபிடித்தால் மட்டுமே உலகமும் மக்களும் இயல்பு நிலைக்கு திரும்புவார்கள் என ஐநா பொதுச் செயலாளர் அந்தோனியா குட்ரேஸ் தெரிவித்துள்ளார். நியூயார்க்கில் ஐநா பொதுச் செயலாளர் அந்தோனியா குட்ரேஸ் 50க்கும் மேற்பட்ட ஆப்பிரிக்க உறுப்பு நாடுகளுடன் காணொலி மூலம் நேற்று ஆலோசனை நடத்தினார். இதன்போது பேசிய அவர், உலகம் முழுவதையும் கொரோனா வைரஸ் அச்சுறுத்தி வருகின்றது. 20 லட்சத்திற்கும் அதிகமான மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளார்கள். 1 லட்சத்துக்கும் அதிகமான மக்கள் உயிரிழந்துள்ளார்கள். இந்த கோவிட்-19 வைரசுக்கு தடுப்பூசி கொண்டு வந்தால் மட்டுமே உலகமும் மக்களும் இயல்பு நிலைக்கு திரும்ப முடியும். லட்சக்கணக்கான உயிர்களை காக்க முடியும். கணக்கிலடங்கா லட்சம் கோடி பொருளாதார பேரழிவை தடுக்க முடியும். பாதிக்கப்பட்ட நாடுகள் வேகமாக மீண்டெழ வேண்டும். உலகளவில் நலம் பெற தடுப்பூசி இருந்தால்தான் அந்த வைரஸை கட்டுப்படுத்த முடியும். 2020ஆம் ஆண்டு இறுதிக்குள் கொரோனா தடுப்பூசியை கண்டுபிடிக்க அனைத்து நாடுகளும் ஒற்றுமையாக ஒருங்கிணைந்து அதிகபட்சமான வேகத்தில் செயல்படுவது அவசியம். ஐரோப்பா, ஆசிய நாடுகளை அச்சுறுத்திய கொரோனா வைரஸ் அடுத்ததாக ஆப்பிரிக்காவில் நுழைந்துள்ளது. இதை தொடக்கத்திலேயே தடுக்காவிட்டால் பேரழிவை ஏற்படுத்தும். ஐநா சபையும் ஆப்பிரிக்க நாடுகளும் இணைந்து கொரோனா வைரசுக்கு எதிராக போராடி வருகின்றன. தொடக்கத்திலேயே சில நாடுகள் துரிதமாக செயற்பட்டு பரவலை கட்டுப்படுத்தி வருகின்றார்கள். உகாண்டா, நபிபியா, எகிப்து ஆகிய நாடுகள் லாக்டவுனால் வேலையிழந்த மக்களுக்கு நிதியுதவியும் வழங்கி உணவும் அளித்து சமூக நிதியுதவியை அதிகரித்துள்ளது பாராட்டுக்குரிய விடயமென்றார். கொரோனா வைரஸால் ஒவ்வொரு நாடும் அனுபவிக்கும் துன்பத்துக்கு சீனாதான் பொறுப்பு. இந்த வைரஸால் அமெரிக்க மக்களுக்கு ஏற்பட்ட பாதிப்புக்கு இழப்பீடு கேளுங்கள் என அதிபர் டிரம்புக்கு இந்திய வம்சாவளி அமெரிக்க அட்டர்னி ஜெனரல் பவித்ரா வலியுறுத்தியுள்ளார். அமெரிக்க அரசின் தலைமை வழக்கறிஞர்களில் ஒருவராக இருக்கும் பவித்ராவும் கொரோனா வைரஸால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று குணமடைந்தவர். இந்த நிலையில் அமெரிக்க அட்டர்னி ஜெனரல் பவித்ரா அதிபர் டிரம்புக்கு கடந்த 14ஆம் தேதி கடிதம் ஒன்றை எழுதியுள்ளார். அக்கடிதத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது,
கொரோனா வைரஸால் உலகளவில் இதுவரை கண்டிராத மரணங்களும் பாதிப்பும் ஏற்பட்டு வருகின்றது. அனைவரும் பாதிக்கப்பட்டுள்ளோம். அமெரிக்காவில் பியர் ஹார்பர் தாக்குதல்களை காட்டிலும் மோசமான உயிரிழப்புகள் நிகழ்கின்றன. இதில் மூடி மறைக்கவோ மோசடி செய்யவோ எந்த அவசியமும் இல்லை. சீனாவின் வுகான் நகர ஆய்வுக்கூடங்களில் இருந்துதான் கொரோனா வைரஸ் பரவியதாக கூறப்படுகின்றது. உலகளவில் மக்கள் அடையும் பாதிப்புக்கு சீனாவின் கவனக்குறைவான செயல்தான் காரணம். உலகளவில் 20 லட்சத்திற்கும் அதிகமான மக்கள் வலியால் வேதனைப்படுகின்றார்கள். 1.22 லட்சம் பேர் உயிரிழந்துள்ளார்கள். அவர்கள் குடும்பங்கள் உருக்குலைந்து இது அனைத்திற்கும் காரணமான சீனா மீது சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும். அமெரிக்க மக்கள் அடைந்த பாதிப்புக்கும் இழந்த உயிர்களுக்கும் சீனா தனது பொறுப்பற்ற தன்மைக்கும் கவனக்குறைவின்மைக்கும் நியாயமான இழப்பீடு தர வேண்டும். அமெரிக்காவில் நியூயார்க் இரட்டை கோபுர தாக்குதலில் பலியானவர்களுக்கு வழங்கப்பட்ட இழப்பீட்டுக்கு குறைவில்லாமல் இருக்க வேண்டும். அதாவது கொரோனாவினால் பாசிட்டிவ் என்று பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு அமெரிக்கருக்கும் 10 லட்சம் அமெரிக்க டாலர்களும், கொரோனாவினால் உயிரிழந்த ஒவ்வொரு அமெரிக்கருக்கும் 50 லட்சம் டாலர்களும், லாக்டவுனில் பொருளாதார இழப்பை சந்திக்கும் அமெரிக்கர் ஒவ்வொருவருக்கும் $1 லட்சம் வழங்க வேண்டும். உலகளவில் மக்கள் அடைந்து வரும் துன்பங்கள், வலிகள், உயிரிழப்புகளுக்கு இந்த இழப்பீட்டை நான் பரிந்துரைக்கிறேன். உலக நாடுகள் அடைந்து வரும் கொரோனா பாதிப்புக்கு சீனாதான் பொறுப்பு. கொரோனா வைரஸ் எங்கிருந்து உருவானது, மனித தவறினால் நடந்ததா, இயற்கையாக உருவானதா என்பதை சீனா தொடர்ந்து உலக நாடுகளிடம் மறைத்துதான் வருகின்றது. சீனாவில் வுகான் கடற்சந்தையிலிருந்து எந்தவிதமான வௌவால்களிடம் இருந்தும் கொரோனா பரவவில்லை என சீன கம்யூனிஸ்ட் பிரச்சார அமைப்பு கூறியதை சீனா அரசு நிராகரித்துள்ளது. ஃபாக்ஸ் நியூஸ் வெளியிட்டுள்ள பிரத்யேகமான தகவலில் கோவிட்-19 வைரஸ் சீனாவின் வுகான் ஆய்வகத்திலிருந்துதான் உருவானது. ஆனால் பயோ ஆயுதம் அல்ல. அமெரிக்காவை காட்டிலும் வைரசுகளை கையாள்வதில் சிறப்பானவர்கள் என காட்டிக்கொள்ள சீனா செய்த முயற்சியின் போது ஆய்வின் போது தவறு நடந்திருக்கலாம். இந்த கொரோனா வைரசுக்கு சீனாவே மிகப்பெரிய விலை கொடுத்துள்ளது என தெரிவித்துள்ளது. கோவிட்-19 வைரஸ் என்பது இயற்கையாக உருவானது அல்ல. ஆய்வகத்தில் வௌவால்களிடமிருந்து எடுக்கப்பட்ட கொரோனா வைரஸை ரிவர்ஸ் என்ஜினியர் முறையில் அதன் உருவமைப்பை மாற்றி உருவாக்கப்பட்டுள்ளது என்று அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. கொரோனா வைரஸ் வுகானின் ஆய்வுக்கூடம் ஒன்றிலிருந்தே வெளியானதா என்பதை உறுதி செய்வதற்கான நடவடிக்கைகள் அமெரிக்கா இறங்கியுள்ளது என ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். சீனாவின் வுகான் நகரில் கண்டுபிடிக்கப்பட்ட கொரோனா வைரஸ் தற்பொழுது அங்கு கட்டுப்படுத்தப்பட்டாலும் உலகளவில் பாரிய பாதிப்புகளை ஏற்படுத்தி வருகின்றது. உலகளவில் 210க்கும் மேற்பட்ட நாடுகளை இந்த வைரஸ் பாதித்தாலும் குறிப்பாக அமெரிக்கா, இத்தாலி, பிரான்ஸ், ஸ்பெயின், பிரித்தானியா போன்ற நாடுகளில் அதிகளவில் பாதிப்புகளை ஏற்படுத்தியுள்ளது. தற்போது வரை 1,30,000க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளனர். இந்த நிலையில் இந்த வைரஸ் எவ்வாறு உருவானது, எவ்வாறு பரவியது, சீனா எவ்வாறு விரைவில் கட்டுப்படுத்தியது என பல கேள்விகளுக்கு இதுவரையில் விடை கிடைக்கவில்லை. இதனால் உலக நாடுகள் அனைத்தும் சீனாவை சந்தேக கண் கொண்டு பார்க்கும் சூழ்நிலை உருவாகியுள்ளது. இந்த நிலையில் கொரோனா வைரஸ் வுகானின் ஆய்வுக்கூடம் ஒன்றிலிருந்தே வெளியானதா என்பதை உறுதி செய்வதற்கான நடவடிக்கைகளில் அமெரிக்கா இறங்கியுள்ளது என ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். வுகான் ஆய்வுக்கூடத்திலிருந்து வைரஸ் வெளியேறியது குறித்து செய்தியாளர்களின் கேள்விகளுக்கு பதிலளிக்கையில் டொனால்ட் ட்ரம்ப் இதனை தெரிவித்துள்ளார். நான் இது குறித்து அறிந்துள்ளேன் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார். நிகழ்ந்துள்ள இந்த மோசமான சம்பவம் குறித்து நாங்கள் முழுமையாக ஆராய்கின்றோம். சீன ஜனாதிபதியுடன் குறித்த பேச்சுவார்த்தைகளை மேற்கொண்டுள்ளீர்களா என செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பிய போது, குறிப்பிட்ட ஆய்வுக்கூடம் குறித்து நான் அவருடன் மேற்கொண்ட பேச்சுவார்த்தைகள் குறித்து நான் இங்கு கருத்து பரிமாற விரும்பவில்லை. இங்கு அது குறித்து பேச விரும்பவில்லை. அது பொருத்தமற்றது என ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். கொரோனா வைரஸ் எவ்வாறு பரவியது என்பது குறித்த பல கதைகளின் மையமாக உள்ள வுகானின் ஆய்வுக்கூடம் குறித்து 2 வருடங்களின் முன்னரே அமெரிக்க ராஜாங்க திணைக்களத்திற்கு பல எச்சரிக்கைகள் விடுக்கப்பட்டன என வாஷிங்டன் போஸ்ட் தெரிவித்துள்ளது. 2018 ஜனவரியில் சீனாவிற்கான அமெரிக்க தூதரக அதிகாரிகள் வுகானின் வைரஸ் தொடர்பான நிறுவனத்தின் ஆய்வுக்கூடத்தின் பாதுகாப்பின்மை குறித்து எச்சரித்துள்ளனர். வௌவால்களில் இருந்து கொரோனா வைரஸ் குறித்த ஆபத்தான ஆராய்ச்சிகள் இடம்பெறுகின்றன என அமெரிக்க தூதரக அதிகாரிகள் எச்சரித்தனர் என வாஷிங்டன் போஸ்ட் தெரிவித்துள்ளது. அமெரிக்க தூதரகத்தின் முதலாவது எச்சரிக்கையில் வௌவால்களுக்கும் வைரசுக்கும் இடையிலான தொடர்பு குறித்து ஆராய்ச்சி குறித்தும், குறிப்பாக மனிதர்களுக்கு பரவக்கூடிய ஆபத்து குறித்தும், ஜார்ஸ் குறித்த புதிய வைரஸ் ஆபத்து குறித்தும் தெரிவிக்கப்பட்டுள்ளதாக இது குறித்த ஆவணம் தனக்கு கிடைத்துள்ளதாகவும் வாஷிங்டன் போஸ்ட் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. முன்னாள் அமைச்சர் ரிசாட் பதியுதீனை குற்றப்புலனாய்வு பிரிவு விசாரணைக்கு அழைத்துள்ளது. இன்றைய தினம் திணைக்களத்தில் முன்னிலையாகுமாறும் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. கடந்த வருடம் உயிர்த்த ஞாயிறு தினத்தன்று நாடளாவிய ரீதியில் மேற்கொள்ளப்பட்ட மிகவும் கொடூரமான தாக்குதல் தொடர்பாக ஏற்கனவே முன்னாள் அமைச்சர் ரிசாட் பதியுதீன் சகோதரர் மற்றும் சட்டத்திரணி கைது செய்யப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் நேற்றைய தினமே ரிசாட் தனது முகநூல் பக்கத்தில் நேரலை மூலம் உயிர்த்த ஞாயிறு தினத்தை நடைபெற்ற குண்டு தாக்குதலில் தனக்கோ அல்லது தன்னுடைய குடும்ப உறுப்பினர்களுக்கோ எந்தவித தொடர்பும் இல்லை எனவும் தெரிவித்துள்ளார். இந்த தாக்குதல் சம்பவம் தொடர்பாக ரணில் மைத்திரி அரசாங்கத்தின் காலத்திலும் ரிசாட்
ஸ்காட் இவ்வாறு விசாரணைக்குட்படுத்தப்பட்டிருந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. கொரோனா வைரஸ் பரவலுக்கு மத்தியில் நாட்டின் முடக்க நிலையை மெதுவாக நீக்கப் போவதாக ஜெர்மனிய அதிபர் அஞ்சலா மேர்க்கல் தெரிவித்துள்ளார். இதன்படி மே மாதம் 3ஆம் தேதி வரை சமூக இடைவெளி திட்டம் முன்னெடுக்கப்படும். அதே நேரம் வியாபார தளங்களிலும் பேருந்துகளிலும் முகக்கவசங்களை அணிவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பாடசாலைகள் மே மாதம் 4ஆம் தேதியிலிருந்து படிப்படியாக திறக்கப்படவுள்ளன. அடுத்த வாரம் முதல் குறிப்பிட்ட வியாபார தளங்கள் திறக்கப்படும். எனினும் ஆகஸ்ட் 31 வரை ஒன்று கூடல்கள், சமய நிகழ்வுகளுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. மதுபான சாலைகள் மற்றும் கேளிக்கை அகங்கள் யாவும் தொடர்ந்து மூடப்பட்டிருக்கும். போலியோவை எதிர்த்து வெற்றி கண்ட இந்தியா உலுக்கி வரும் கொரோனா வைரஸ் பாதிப்பிலிருந்து மீண்டெழும் என உலக சுகாதார அமைப்பு பாராட்டு தெரிவித்துள்ளது. கொரோனா வைரஸை கட்டுப்படுத்த சமூக இடைவெளி அவசியம் என்பதால் இந்திய பிரதமர் மோடியின் அறிவிப்புப்படி நாடு முழுவதும் ஊரடங்கு உத்தரவு அமல்படுத்தப்பட்டுள்ளது. இதனால் மக்கள் தேவையின்றி வெளியே வர தடை விதிக்கப்பட்டுள்ளது. அத்தியாவசிய பொருட்கள் கொண்டு செல்ல மட்டுமே அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. மேலும் கொரோனாவை கட்டுப்படுத்த பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகின்றன. இந்த நிலையில் உலக சுகாதார அமைப்பின் தலைவர் டெட்ரோஸ் கூறுகையில், கொரோனா வைரஸ் பாதிப்பை எதிர்த்து போராடுவதில் இந்தியாவின் ஒத்துழைப்பு சிறப்பானது. உலக சுகாதார அமைப்புடன் இணைந்து போலியோவை எதிர்த்து வெற்றி கண்ட நாடு இந்தியா. தற்போது உலுக்கி வரும் கொரோனா வைரஸ் பாதிப்பிலிருந்து இந்தியா மீண்டெழும். இதுபோன்ற இணைந்து பணியாற்றுவதன் மூலமே கொரோனாவை வெல்ல முடியும். கொரோனாவை ஒழிக்க இந்திய சுகாதார அமைச்சகம் மேற்கொண்டு வரும் நடவடிக்கைகளுக்கு உலக சுகாதார அமைப்பு முழு ஒத்துழைப்பு கொடுக்கும் எனவும் அவர் கூறியுள்ளார்.